கணவனோடு வாழுகிற போது அந்த பெண்ணுக்கு கணவனை விட வேறொரு ஆண்மகனோடு விருப்பம் இருந்து அவனோட போய் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாதுன்னு இருக்கு. அந்த எதையாவது பேசுகாதிய நம்பி இதானே அவர் பெண்களுக்காக பேசுனது. ஒரு சமூக சீர்திருத்தம்னா அந்த கணவனோட அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி மனமுறிவை பெற்று நீ விருப்பப்பட்ட ஆணோட போய் இணைந்து வாழுன்னு சொல்வது ஒரு சரியான ஒரு இருங்க. நீங்க சொல்றது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் அவர் சொல்றாரு. 1971 சேலத்தில் நடந்த மாநாட்டில் 3ஆவதா போட்ட தீர்மானம், கணவனோடு வாழுகிற போது அந்த பெண்ணுக்கு கணவனை விட வேறொரு ஆண்மகனோடு விருப்பம் இருந்து அவனோட போய் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாதுன்னு இருக்கு. அந்த தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல? இதானே போராடி பெற்றது. படிக்க வச்சாரு, பெண்களை படிக்க வச்சாரு. படிக்க வச்சவன் எங்க தாத்தன் காமராஜ். மதிய உணவு போட்டா தான் பசியோடு பிள்ளை இருந்தா பாடம் மண்டையில ஏறாது. படிக்க ஒருவேளை சோறாது போட்டு படிக்க வைக்கணும்னு உலகம் பூரா கையேந்தனார்ல. கொடையாளர்கள் கொடை கொடுங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு அரிசி கொடுத்தான், நெல்லு கொடுத்தான், விறகு கட்டையை ஏற்றி அனுப்புனா. பெரும் செல்வந்தர்கள் பொருள் கொடுத்தாங்க. அப்ப பெரும் செல்வந்தராதான் பணக்காரராதான் ஐயாவை நீங்க சொல்ற ஐயா ராமசாமி பெரியார் இருந்தாரு. எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு? எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு? எதையாவது பேசுகாதிய நம்பி